வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். அதாவது நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க, ஒரு காமன் கன்சர்ன்ங்க, என் குழந்தைங்களுக்கு ஏபிசிடி தெரியும், நம்பர் கான்செப்ட் தெரியும், நிறைய திங்ஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஆனா யாராவது ஹாய் சொன்னா பாய் சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட மாட்டாங்க, அவங்களோட பொருட்களை ஷேர் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ண தெரியல. இந்த மாதிரியான கன்சர்ன்ஸ் நிறைய நம்ம பேரண்ட் கிட்ட இருந்து கேட்டிருக்கோங்க. இதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் நேச்சுரலா டெவலப் ஆகாது. சில குழந்தைங்களுக்கு அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு பதிவுல சோஷியல் ஸ்கில்ஸை நம்ம எப்படி கிராஜுவலா டெவலப் பண்ணலாம், அதுக்கான என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட், சோஷியல் ஸ்கில்ஸ்னா என்ன? சோஷியல் ஸ்கில்ஸ்னா மற்றவங்களோட மீனிங்ஃபுல்லா இன்டராக்ட் பண்ற உதவுற வாழ்க்கை திறன். உதாரணத்துக்கு யாராவது ஹலோ சொல்றது, பாய் சொல்றது, ஷேர் பண்றது, டர்ன் எடுத்துக்கிறது, வெயிட் பண்றது, ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது, தேங்க்யூ சொல்றது, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, இது எல்லாமே சோஷியல் ஸ்கில்ஸ் தாங்க. ஏன் சோஷியல் ஸ்கில்ஸ் முக்கியம்? நம்ம வாழ்க்கையில தினமும் மற்ற மனிதர்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு, வீட்ல, ஸ்கூல்ல, இல்ல வேலைக்கு போற இடத்துல, இல்ல கடையில, இல்ல ஒரு பார்க்ல, இல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல, எங்க போனாலுமே சோஷியல் இன்டராக்ஷன் தேவைப்படுங்க. அதனால சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது அகாடமிக் சப்ஜெக்ட் இல்ல, அது ஒரு ஃபங்க்ஷனல் லைஃப் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் டெவலப் ஆனா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கூல் பார்ட்டிசிபேஷன் இம்ப்ரூவ் ஆகும், பியர் இன்டராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், இண்டிபெண்டா கிராஜுவலி டெவலப் ஆவாங்க. ஆனா சோஷியல் ஸ்கில்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில ரெடினஸ் ஸ்கில்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணுங்க. சில சிறப்பு குழந்தைங்களுக்கு ரெடினஸ் ஸ்கில்ஸ் சப்போர்ட் தேவைப்படலாம். உதாரணத்துக்கு அட்டென்ஷன், என்கேஜ்மெண்ட், அவங்களோட நேம்க்கு ரெஸ்பாண்ட் பண்றது, இல்ல ஜாயின் அட்டென்ஷன், இல்ல அவங்களோட பாடியை ரொம்ப காமா வச்சுக்கிறது. இந்த ஸ்கில்ஸ் இன்னும் டெவலப் ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க, சோஷியல் லேர்னிங் அதோட சேர்த்து ஆரம்பிக்கலாம். இப்ப முக்கியமான சில சோஷியல் ஸ்கில்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கிரீட்டிங் ஸ்கில்ஸ். கிரீட்டிங் அப்படிங்கிறது இன்டராக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப். அதாவது வீட்லயே இதை கூட பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ காலையில எழுந்த உடனே குழந்தைய பார்த்து குட் மார்னிங் சொல்லலாம், இல்ல வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வாங்க, ஹாய், ஹலோ அந்த மாதிரி சொல்ல வைக்கலாம். அவங்க வெளியே கிளம்பி போறப்ப பாய் சொல்ல வைக்கலாம். முதல்ல குழந்தை தன்னோட கையை வேவ் பண்ணாலே போதுங்க, அதுக்கப்புறமா அவங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா கூட நல்லதுதான். ஸோ குழந்தைய எப்போதுமே ஃபோர்ஸ் பண்ணி ஐ கான்டாக்டை நம்ம பார்க்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்து தான் அவங்களுக்கு ஹாய் சொல்லணும், இல்லை கண்ணை பார்த்து தான் பாய் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. சின்னதா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா கூட அது பெரிய ப்ராக்ரஸ் தான். நெக்ஸ்ட் ஸ்கில் ஷேரிங் ஸ்கில்ஸ். அதாவது ஷேரிங் அப்படின்னா தங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்தணும்ன்றது அர்த்தம் கிடையாதுங்க. நானும் யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத புரிய வைக்கிறதா. உதாரணத்துக்கு நம்ம கிட்ட 2 கிரையான்ஸ் இருந்ததுன்னா, ஒன்னு உனக்கு, இன்னொன்னு எனக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு ஸ்நாக்ஸ் டைம்ல ஒரு பிஸ்கெட் அம்மாவுக்கு ஷேர் பண்ணுனா, இன்னொரு பிஸ்கெட் எனக்கு. அம்மா கிட்ட ஷேர் பண்ண உடனே அம்மா என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கறதும் கத்துக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு திருப்பி நம்ம கொடுக்கறப்ப குழந்தைங்களுக்கு நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் டெவலப் ஆகும். தேர்ட் ஸ்கில் பாத்தீங்கன்னா டர்ன் டேக்கிங். நம்ம வாழ்க்கையில நிறைய ஆக்டிவிட்டிஸ் டர்ன் டேக்கிங் பேஸ்ல தாங்க இருக்கு. சில கேம்ஸ், பசில்ஸ், பிளாக்ஸ், கலரிங் ஆக்டிவிட்டி, எதுவா இருந்தாலுமே என்னோட டர்ன், உன்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம பிராக்டிஸ் பண்றப்ப குழந்தைங்க ஈஸியா அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ வேணும்னா விஷுவல் சப்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஸ்கில்ஸ். அதாவது பல சிறப்பு குழந்தைங்களுக்கு வெயிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்குங்க. அதனாலதான் நம்ம இனிஷியலா ஆரம்பிக்கிறப்ப 5 செகண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெடி, வெயிட், கோ. நெக்ஸ்ட் நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பபிள் கேம் கொடுக்கலாம், இல்ல ஸ்விங்கிங் ஆக்டிவிட்டி பண்ணலாம், இல்ல ஃபேவரட் டாய்ஸை வச்சு விளையாடலாம். ஸோ எதுவா இருந்தாலும் வெயிட்டிங் இனிஷியலா ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு 5 செகண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சா கிராஜுவலா அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி என்ஜாயபிளான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறப்ப வெயிட்டிங் ஸ்கில்ஸும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். அதாவது தனக்கு உதவி வேணும் அப்படிங்கறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஒரு பாட்டில் ஓபன் பண்ண முடியலன்னா அதுக்காக ஹெல்ப் கேட்க வைக்கலாம். ஏதாவது ஒரு டாய் எடுக்கிறப்ப அதை எடுக்கிறதுக்கு ரீச் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தா அதுக்கு ஹெல்ப் கேட்க வைக்கலாம். குழந்தைங்க இதுக்காக பேசணும்ன்றது அவசியம் இல்லைங்க. நான் வெர்பல் கிட்டா இருந்தாலும் ஜெஸ்டர் மூலமா அவங்களை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கலாம், எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கில் பாத்தீங்கன்னா 6th ஒன் ரெக்வஸ்டிங் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு குழந்தைக்கு
எப்படி தனக்கு உதவி வேணும்னா ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லி தரணுங்க. தண்ணி வேணும்ன்றப்ப ஐ வாண்ட் வாட்டர், இல்ல எனக்கு ப்ளீஸ் தண்ணி கொடுங்க, இல்ல கிவ் மீ, அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நான் வெர்பல் கிட்டாக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஜெஸ்டர்ஸ் மூலயமா அவங்களுக்கு இதை தேவையானதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லி தரலாங்க. இந்த மாதிரி சிம்பிள் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ்ல ஆரம்பிக்கலாம். ஒரு குழந்தை வந்து பர்ஃபெக்டா ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைங்க. அவங்க ஜெஸ்டர்ஸ் மூலயமாவோ இல்ல சிங்கிள் வேர்ட்ஸ் மூலயமாவோ எக்ஸ்பிரஸ் பண்ணா கூட போதும். 7th ஸ்கில் பாத்தீங்கன்னா ஜாயினிங் பிளே. அதாவது சில குழந்தைங்க தனியா விளையாடுறதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனா மற்ற குழந்தைங்களோட கிராஜுவலா ஜாயின் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். முதல்ல பேரலல் பிளே, அதாவது 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து ஒரே ஆக்டிவிட்டியை பண்றது. அதுக்கப்புறமா ஒரே ஆக்டிவிட்டியை 2 பேரும் ஷேர் பண்ணி பண்றது. இந்த மாதிரி நம்ம பேரலல் பிளேல இருந்து சேம் ஆக்டிவிட்டியை ஷேர் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுங்க. 8th ஸ்கில் வந்து சிம்பிள் கான்வர்சேஷன். அதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண வைக்கிறது. இது வந்து சிம்பிள் கான்வர்சேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. உதாரணத்துக்கு உங்களோட பேர் என்ன, உங்களோட வயசு என்ன, இது என்ன கலர், நீங்க மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறப்ப குழந்தைங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் வெர்பல் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஜெஸ்டர்ஸ் மூலயமா இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. சோ ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு கேட்ட மற்ற கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, சிம்பிளா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்களா அப்படிங்கறது தாங்க நமக்கு முக்கியம். அதாவது நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாலே அது ஒரு பெரிய ப்ராக்ரஸ் தாங்க. 9th ஸ்கில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீலிங்ஸ். அதாவது சோசியல் ஸ்கில்ஸ்னா வேர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதும் தான் சோசியல் ஸ்கில்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு குழந்தைங்க தன்னோட எமோஷன்ஸை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு அவங்களுக்கு டீச் பண்ணணும். நெக்ஸ்ட் தான் மற்றவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஹாப்பியா இருக்கிறது, சேடா இருக்கிறது, கோவமா இருக்கிறது, சர்ப்ரைஸ்னா என்ன, இதுக்கெல்லாம் வந்து மிரர் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம். இல்ல பிக்சர் கார்ட்ஸ் மூலயமா டீச் பண்ணலாம். இல்லைன்னா டெய்லி சுச்சுவேஷன்லயே நம்ம யூஸ் பண்ணலாம். அம்மாவே சம்டைம் வந்து குழந்தைங்க முன்னாடி கோவப்படுற மாதிரியோ இல்ல ஃபீல் பண்ற மாதிரியோ இந்த மாதிரியான எமோஷன்ஸை குழந்தைங்களுக்கு காமிக்கிறப்ப அவங்களுக்கு புரியும். அவங்களையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாங்க. 10th வந்து எண்டிங் அண்ட் இன்டராக்ஷன். அதாவது ஏதாவது ஒரு இன்டராக்ஷன் ஸ்டார்ட் பண்றப்ப, கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றப்ப அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணுங்க. உதாரணத்துக்கு பாய் சொல்லலாம், இல்ல தேங்க்யூ சொல்லலாம், இல்ல திரும்பி நம்ம பார்க்கலாம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இது வந்து வேர்பல் கிட் மட்டும் இல்லைங்க, நான் வெர்பல் குழந்தைங்களுக்கும் இதை ஜெஸ்டர்ஸ் மூலயமா நம்ம இல்ல பிக்சர் கார்டு, பெக் கார்ட்ஸ் மூலயமா, பெக் போர்ட்ஸ் மூலயமா கூட நம்ம டீச் பண்ணி அவங்களுக்கு எண்டிங்க சொல்லி கொடுக்கலாங்க. நெக்ஸ்ட் சோஷியல் இன்டராக்ஷனை பேசுறது மட்டும் இல்லைங்க. அதாவது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஸ்பீச் மட்டும் கிடையாது. ஒரு குழந்தை வந்து அவங்க வேர்ட்ஸ் மூலயமா தான் அவங்களுக்கு தேவையானதை எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஜெஸ்டர்ஸ் மூலயமாவும், பாயிண்டிங் மூலயமாவும், பிக்சர்ஸ் மூலயமாவும் கூட நம்ம வந்து பண்ண முடியுங்க. ஸோ என்னோட முன்னாடி பதிவுலையுமே நான் இதை பத்தி டீட்டெயில்டா போட்டிருப்பேன். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஸ்பீச் மட்டும் கிடையாது. குழந்தை தனக்கு வேண்டியதை எக்ஸ்பிரஸ் பண்றது எல்லாமே கம்யூனிகேஷன் தான். அது எந்த மெத்தட்ல வேணாலும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். கோல் வந்து ஸ்பீச் மட்டும் கிடையாதுங்க, மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன் தான். வீட்ல ஈஸியா சோஷியல் ஸ்கில்ஸ் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஐஃபை கொடுக்கலாம், பாஸ் த பால் கேம், இல்ல ஸ்நாக் ஷேரிங், இல்ல ஃபேமிலி கிரீட்டிங் கேம், இல்லைன்னா ஷாப் வச்சு பிளே பண்ண வைக்கிறது, இல்ல டீ பார்ட்டி மாதிரி பிளே பண்ண வைக்கிறது, ரோல் பிளே பண்ண வைக்கிறது, ஐடென்ட் சீக் ஆக்டிவிட்டி, வெயிட்டிங் கேம், இந்த பிரிட்டன் பிளே, இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளே கிரியேட் பண்ணி குழந்தையோட விளையாடுறப்ப அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து கிராஜுவலா டெவலப் ஆகுங்க. ஒரே நாள்ல நிறைய ஸ்கில்ஸை டீச் பண்றதுக்கு நம்ம முயற்சிக்க கூடாதுங்க. எப்பவுமே ஒரு குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேரே பண்ணக்கூடாது. சைல்டு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்கணுங்க. உடனே ஃபாஸ்டா அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸை நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது பொறுமை. நம்ம பொறுமையா இருந்தாதான் குழந்தைங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு குழந்தைக்கும் அவங்களுக்கான லேர்னிங் ஸ்பேஸ் இருக்குங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களோட ஒர்க் பண்ணணும். டெய்லி ஒரு 5 minute ரொட்டீன் செட் பண்ணா போதுங்க. 1 நிமிஷம் கிரீட்டிங் டைம், 1 நிமிஷம் ஷேரிங் ஆக்டிவிட்டி, 1 நிமிஷம் டர்ன் டேக்கிங் கேம்ஸ், 1 நிமிஷம் வெயிட்டிங், 1 நிமிஷம் தேங்க்யூ பாய் சொல்றது. டெய்லி இதை வந்து ஒரு 5 minutes ப்ராக்டிஸ் பண்ணாலே கன்சிஸ்டண்டா குழந்தைங்க கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடியுங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டரா நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். அதாவது மாடல் பண்றது, ப்ராம்ப்ட் கொடுக்கறது, ப்ராக்டிஸ் பண்றது,
கிராஜுவலா ப்ராம்ப்டை ரெடியூஸ் பண்றது, ஸ்மால் சக்சஸா இருந்தா கூட அதை நம்ம பெருசா செலிப்ரேட் பண்றது. சோஷியல் ஸ்கில்ஸ் ஒரு நாள்ல டெவலப் ஆகக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும், அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் குழந்தை தனக்கு இனிஷியேட் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு கிராஜுவல் ஜேர்னி தான். ஸோ இன்னைக்கு பதிவுல சோஷியல் ஸ்கில்ஸ்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம கிராஜுவலா குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்த்தோங்க. சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒரு புக்ல படிக்கிற பாடம் கிடையாதுங்க. அது எவ்ரிடே நம்ம டே டு டே லைஃப்ல பண்ற பிராக்டிஸ் தான். ஸோ இது ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் தான். ஸோ ஒரு ஆய் சொல்றதுல இருந்து தொடங்கி ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுல இருந்து டேர்னுக்கு வெயிட் பண்ற வரைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா தோணலாம். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு உதவும். ஸோ குழந்தைங்க குடும்பத்தோட, நண்பர்களோட, இல்ல இந்த சொசைட்டியோட மீனிங்ஃபுல்லா கனெக்ட் ஆகிறதுக்கு உதவுறது தாங்க இது. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானவர்கள். அவங்களுடைய லேர்னிங் ஸ்பேஸ் நம்ம மதிச்சு அதுக்கான வாய்ப்பை கொடுக்கணுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா நிச்சயமா குழந்தைங்க கிட்ட நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.